ஹலோ வணக்கம் சார். சார் திஸ் இஸ் தியாகராஜன் ஆக்சுவலி. இதுதான் காசரண்ட ஒரு ஆடியோட என்ட்ரன்ஸ் செக்மெண்ட்டில் உள்ள வருது. நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மாடல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மை ஓன் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் சார். இந்த மை ஓன் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எனக்கு எல்லா வால்ஸுமே கான்க்ரீட் வால்ஸ் செக்மெண்ட்டில் தான் நடக்குது. இந்த செக்மெண்ட்டும் கான்க்ரீட் தான், உள்ள இருக்க செக்மெண்ட்டும் கான்க்ரீட் தான். நான் பிரிக்ஸ் ஒர்க்கே எதுவும் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி பாயிண்டில் தான் பேசிக்காக எல்லா பிளானுமே நடக்குது, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி தான் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 BHK 2 டாய்லெட் ப்ளஸில் நடக்குது உங்களுக்கு. இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் வாசல் சார். இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா சேலபிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1005 ஸ்கொயர் ஃபீட், கார்பெட் ஏரியா 677 செக்மெண்ட்டாக வருது. உங்களுக்கு பிளான் வைஸ் நீங்கள் பாருங்கள் சார். லிவிங், டைனிங், பால்கனி, லெஃப்ட் சைடில் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், ரைட் சைடில் கிச்சன், பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் சார். அதாவது லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10.3x10, பால்கனி 4x8.8, 1.2 டக் செக்மெண்ட்டை போகுது. உங்களுக்கு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12.1x10.3, 4.8x8.6. ரைட் சைடில் கிச்சன் செக்மெண்ட்டில் 7.3x11, பேரல் கிச்சன் செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10.2x12.5ல உங்களுக்கு 4.6x7.5 செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சார். இதெல்லாம் ஏசி அவுட்டர் யூனிட்காக செக்மெண்ட்டில் வைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஏசி அவுட்டர் யூனிட்காக பிளான் பண்ணியிருக்காங்க சார். அது பேஸாக தான் நடந்துகிட்ருக்கு. அந்த பாயிண்ட்டில் தான் பிளானும் உங்களுக்கு இதில் மாடல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆக்சுவலாக இந்த மாடல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நாங்கள் ஃபீட்டட் ரூம்ஸ் இன்டீரியர் வைஸ் நாங்கள் எல்லாமே சேர்த்து தான் சார் பிளான் பண்ணுறோம். இது லக்ஸ் கலெக்ஷன் 2 வைஸ் செக்மெண்ட்டில் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக், வுட்டன் ரேக் சொல்லுவாங்க. இதே மாதிரி செக்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வரும். எண்ட் டு எண்ட் உங்கள் வீடு எல்லாமே இதே மாதிரி தான் சார் பார்க்குற மாதிரி தான் சார் வரும். ஏன்னா வுட்டன் செக்மெண்ட் வந்து நெசசிட்டின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா கஸ்டமருக்கும் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க சார். எலிவேஷன் வைஸ் இதே மாதிரி தான் சார் உங்களுக்கு வரும். இதுதான் எலிவேஷன் டைப் செக்மெண்ட்டில் உள்ள வருது சார். உங்களுக்கு டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட், பின், மேனுவல் கீ, கீழே மேனுவல் கீ வந்துடும், ஆக்சஸ் கார்டு எல்லாமே உள்ளே வந்தது சார். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். சேம் செக்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாமே. லிவிங், டைனிங், பால்கனி செக்மெண்ட்டில் உள்ள வருது சார். த்ரீ ஃபேஸ் சப்ளை உங்களுக்கு ஸ்னைடர் சுவிச்சஸில் கொடுத்துருக்காங்க. எல்லா சுவிச்சஸுமே ஸ்னைடர் சுவிச்சஸ் தான் சார் உங்களுக்கு. மேலே ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஃபால் சீலிங் செக்மெண்ட்டும் உள்ளே வந்துடும் உங்களுக்கு ஃபிட்டட் ரூம் செக்மெண்ட்டில். கீழே போட்டிருக்கிறது 4x2 டைல்ஸ் சார். சேம் செக்மெண்ட் இதே மாதிரி டைல்ஸாக உங்களுக்கு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோக்கா ஃபிட்டிங் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு மிரர் வித் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்காக தான் உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட் சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் பூஜா யூனிட். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் பிளான் பண்ணிக்கலாம் செக்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. க்ராக்கரி யூனிட்டாக வேணும்னா இந்த மாதிரி க்ராக்கரி யூனிட்டாக கொடுப்போம். பூஜா யூனிட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா பூஜா யூனிட் மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இங்கே அலுமினியம் ஃப்ரேம் டஃப் அண்ட் கிளாஸ் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்லைடிங் கிளாஸ் டோர் செக்மெண்ட்டில். உங்களுக்கு இந்த கிரில் செக்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஒன்று ஸ்விட்சஸ் ஒரு சைடில் செக்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. லெஃப்ட் சைடில் கிச்சன் ஆக்சுவலாக பேரல் கிரானைட் ஃபினிஷிங் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேம் அஸ் சர்டஸ் உங்களுக்கு வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் ஸ்னைடர் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே டைல்ஸ் எல்லாமே இதே பேட்டர்னில் தான் வரும். உங்களுக்கு ஆயில் ரிமூவர் டைல்ஸ் செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆர்ஓ ஃபிட்டிங்ஸ் அண்ட் வாஷிங் மிஷினுக்கு இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வாட்ரூம் செக்மெண்ட்டும் டாப் அண்ட் பாட்டம் யூனிட்டும் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே விண்டோஸ் எல்லா சைடுமே உங்களுக்கு விண்டோஸ் செக்மெண்ட் இருக்கும். அந்த விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லில் ஃபிக்ஸாக
கான்கிரீட்டில் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஸ்க்ரூ டைப்பில் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஸ்லைடிங் விண்டோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சேம் ஸ்விட்சஸ் ஃபிட்டிங்ஸ் டாப் யூனிட் அண்ட் பாட்டம் யூனிட் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு எல்லாமே ஸ்லோ புஷ் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே உடன் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ புஷ் செக்மெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. சிம்னி செக்மெண்ட் ஆஸ் இட் இஸ் எல்லாமே வந்துடும் சார். உங்களுக்கு கிச்சன் ஸ்டவ் இங்கே 3 ஸ்டவ் இருக்குது. உங்களுக்கு 4 ஸ்டவ் கொடுப்பாங்க. 7x11 சைஸில் சேம் செக்மெண்ட்டில் இருக்குது கிச்சன். அதே மாதிரி உங்கள் ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் அண்ட் ஸ்மோக் டிடெக்டர் கொடுத்துருவாங்க சார். ஆப்போசிட்டில் அந்த பெட்ரூம் அண்ட் லெஃப்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் செக்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு இந்த டிவி டாப் யூனிட் அண்ட் பாட்டம் யூனிட்டும் கொடுத்துருவாங்க. உடன் மெட்டீரியல் சேம் செக்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு கலர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே பார்க்குறது எல்லாமே இன்ஜினியரிங் உடன் டோர் செக்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு சேம் 10x12.5 செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க சைஸ். ஆக்சுவலாக இந்த டிவியில் ஜஸ்ட் ஆசிட்டிஸ் வரும் சார். உங்களுக்கு வார்ம் ஷெல் இந்த மாதிரி வார்ம் ஷெல் தான் சார் எல்லாமே வரும். ஒயிட் கலரில் வார்ம் ஷெல் தான் வரும். 2 புட்டி, ஒரு எமல்ஷன், 2 விஓசி செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆசிட்டிஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபிட்டட் ஹோம் செக்மெண்ட்டில் ஃபினிஷிங் பிளான் பண்ணிங்கன்னா எடுத்துருவாங்க சார். இது மாதிரி ஏசி உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபேன் செக்மெண்ட் வந்துடும். ஃபுட் லேம்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வார்ட்ரூப் வார்ட்ரூப் செக்மெண்ட்டில் செக்மெண்ட் இது எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளே வந்துடும் சார். இதெல்லாம் இன்டீரியர்ஸ் ஃபிட்டட் ஹோம் செக்மெண்ட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க புஷ் செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சொன்ன மாதிரி எல்லா ரூம்லையுமே ஒரு விண்டோ செக்மெண்ட்டில் வந்திருக்கு. உங்களுக்கு இது ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர்னால எல்லா டோருமே உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் செக்மெண்ட்டில் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சேம் ஃபிட்டிங் சேம் ஃபினிஷிங் செக்மெண்ட்டில் வந்துருக்கு. எல்லாமே ரோக்கா ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு வெஸ்ட் ஆர்டி செக்மெண்ட்டில் தான் வரும். உங்களுக்கு வால் மவுண்டனில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக கிரிட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே 10 feet ஹைட் தான் ஆக்சுவலாக. இது 7 feet உங்களுக்கு இந்த கிரிட் கொடுப்பாங்க. ஏன்னா மேலே ஹீட்ரு வச்சுருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வால் மவுண்டன் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஷவர் ஹேண்ட் ஷவர் செக்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. சோப் ரேக், டிஷ்யூ ரேக், டவல் ரேக். நீங்கள் பார்க்குற டைல்ஸ் அதிகமாக சேம் ஆசிட்டிஸ் தான் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன் வித் லைட் வரும் உங்களுக்கு. கிராம்ப்டான் செக்மெண்ட்டில் வந்துடும். செகண்ட் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.3 into 12.1 செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க.
அது மாதிரி உங்களுக்கு ஏசி வந்துடும், ஃபேன் செக்மெண்ட் வந்துடும், உங்களுக்கு ஸ்மோக் டிடெக்டர், ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் கொடுத்துருவாங்க. லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேம் மெசேஜஸ் தான் வந்துடும். உங்களுக்கு டிவி லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கிரில் சேஃப்டி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்னால ஃபஸ்ட்டு to 19 போஸ்ட் வரைக்கும் அவைலபிலிட்டி இங்கே பிளான் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இது கிளாஸ் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஸ்லைடிங் கிளாஸ் டோர் செக்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் டபுள் சைடாகவே ஓப்பன் பண்ணலாம், இந்த சைடாக ஓப்பன் பண்ணலாம், இந்த சைடாக ஓப்பன் பண்ணலாம், செக்மெண்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. காட்டன் டாட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க ஃபிட்டர் ரூம் செக்மெண்ட்டில். ஒரு வார்ட்ரூம் செக்மெண்ட்டும் சேம் மெசேஜஸ் புஷ் பாயிண்ட் ஃபீல்டில் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் லாஃப்ட் கேட்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே உட்டன் நீங்கள் பார்க்குறது அக்ரலிக் ஃபினிஷிங், இதில் லேமினேஷன் ஃபினிஷும் இருக்குது. 2 வேரியன்ட் இருக்குது, மிட் வேரியன்ட் அண்ட் டாப் வேரியன்ட். நீங்கள் எந்த வேரியன்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் வுட் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் அசிட்டிஸ் தான் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு செக்மெண்ட்டில் டைல்ஸ் செக்மெண்ட் கொடுத்துருப்பான். உங்களுக்கு எல்இடி ஃபினிஷிங் லைட் செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பான். ஆசிட்டிஸ் சேம் அஸ் அந்த வாஷ்ரூம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 to 8.6 செக்மெண்ட்டை கொடுத்துருக்கான். உங்களுக்கு கிளாஸ் டோர்ஸ், எக்ஸாஸ்டிங் ஃபேன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் வச்ச மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். அது மாதிரி ரெயின் ஷவர், ஹேண்ட் ஷவர். டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டைல்ஸ் தான் உங்களுக்கு அவுட் இருக்கும். எண்ட் டு எண்ட் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்டன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி ஆடியோ இங்கே இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் போகிற வழி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 200 மீட்டரில் உங்களுக்கு மண்டியாக்கம் ஜங்ஷன் செக்மெண்ட்டில் வருது. 2 சைடுமே உங்களுக்கு ஸ்கூல் செக்மெண்ட் வருது. நாராயணன் ஸ்கூல் அண்ட் நடேசன் ஸ்கூல் வந்தது உங்களுக்கு. நம்ம கேட் வாசலே பஸ் ஸ்டாப் செக்மெண்ட்டில் வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பெரிய இன்ஸ்டியூட் ஸ்ரீநிகேதன் அண்ட் ஆல்பர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு இங்கேருந்து இந்த ப்ரொப்போஸ் பஸ் ஸ்டாப், இந்த பஸ் ஸ்டாப் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்னோடய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஹைக்கார ஃபஸ்ட்டு ரீசன். என்னோடய ப்ராப்பர்ட்டி 19 ஃப்ளோர் ஸ்ட்ரக்சர்னால உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெருங்குத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வியூ விசிபிலிட்டி உள்ளே வரும்ன்றது தான் கன்சர்ன். இங்கே எனக்கு இந்த பஸ் ஸ்டாப் போகிறதுனால இந்த மெட்ரோவும் வந்துடுது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில். என் கேட் வாசலே பஸ் ஸ்டாப் தான்.